பா, என் ஃப்ரெண்டு இன்விடேஷன் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தா, நம்ம எல்லாரும் ஃபேமிலியா கல்யாணத்துக்கு வரணும், அதுவும் சீக்கிரம் வரணும்னு சொல்லி தானே கொடுத்தா. நீங்க இவ்வளவு லேட் பண்றீங்க, போங்கப்பா. சாரிடா செல்லுங்களா, வேலையில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்பா ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய், அப்பா வந்துட்டாரா இல்லையா? இல்ல இன்னும் வரல. சரி வா நம்ம கிளம்பலாம். ம். பசங்களா, அப்பா ரெடி ஆயிட்டேன், கிளம்பலாமா? தியா, யோகா. அண்ணே, பசங்க கிளம்பிட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் போய் ஆட்டோ கூப்பிட்டு வந்துடுறேன். அப்படியே நம்மளும் கிளம்பிடலாம். டேய், அது அப்புறம் என்ன விட்டு போவாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பாப்பாவும் தம்பியும் கிளம்பி போனதை பார்த்தனே, அதனால தான் சொல்கிறேன். அதெல்லாம் இருக்காது, நான் வருவேன். கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் போய் பார்க்குறேன். அண்ணே, இன்னும் நீங்கள் அவங்க சின்ன பசங்களான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க வளர்ந்து பெரிய பசங்களாகிட்டாங்கண்ணே. இப்போல்லாம் அப்பா அங்கே கூட வந்தாலே அசிங்கமாக நினைக்கிறாங்கண்ணே. இப்போ இருக்கிற பசங்க எல்லாரும் அப்பா கையை பிடிச்சி நடக்கவே விரும்ப மாட்டுறாங்கண்ணே. நம்ம பசங்களும் அப்படி தான் நினச்சிட்டாங்களோ என்னவோ, அதான் விட்டு போயிட்டுருக்காங்க. நான் போய் ஆட்டோ கூட்டின்னு வந்துடுறேண்ணே. அப்பா. ஆ, சாரிப்பா, மொய்க்கவர் வாங்க போயிருந்தோமா, அதான் லேட் ஆயிடுச்சு. பா என்னப்பா மூஞ்சி ஒரு மாதிரி வாடி போயிருக்கு? ஓ, ஒருவேளை நாங்கள் 2 பேரும் உங்களை விட்டு முன்னாடியே போயிட்டு நினச்சிட்டிங்களா? நாங்கள் மற்ற பசங்களை மாதிரியெல்லாம் இல்லைப்பா, உங்கள் பசங்க. நாங்கள் சின்ன வயசில் மட்டும் இல்லை, நாங்கள் 2 பேரும் இப்போவும் உங்கள் கை பிடிச்சி நடக்க மட்டும்தான் ஆசைப்படுவோம். எங்களோட செல்ல அப்பால நீங்க, உங்களை விட்டு நாங்க போவோமா? சித்தப்பா ஏன் இன்னும் நின்றுருக்கீங்க? டைம் ஆச்சு, சீக்கிரம் ஆட்டோ பிடிச்சிட்டு வாங்க, கிளம்பலாம்.